என்னது இப்படி ஒரு ஷாக்கா? சப்பாத்தியா? இல்லை சப்பாத்தி செஞ்சவங்களா? ஆமாங்க. என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். குட் ஈவினிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னென்னா சப்பாத்தியும் மட்டன் கிரேவி தாங்க. ஆனால் மட்டன் போடாத கிரேவி தாங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கு, சொயா, பீன், ஏலக்காய், லவங்கம், பட்டை. ஒரு வெட்டிங்க்கு இல்லை ஒரு மேரேஜுக்கு பண்ணுற மாதிரி இல்லை ஒரு கிரேவி தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான் சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்டேனோ இல்லையோ, இந்த கிரேவியை தாங்க வச்சு வச்சு சாப்பிட்டுட்ருந்தேன். இது நாளைக்கு கூட வச்சுருந்து தாங்கன்னு கேட்டேன். பட் அதுக்குள்ளே தீர்ந்துடுச்சிங்க. எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுங்க. வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த சப்பாத்தியால் ஷாக் ஆனானா இல்லை சப்பாத்தி செஞ்சவங்களால ஷாக் ஆனானு தெரியணுங்க. ஆமாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு வந்துட்டு எப்பவுமே எங்கள் பிரதர் தாங்க செய்வாங்க. அதுவும் இந்த வீக்கெண்ட்லையா. ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் என்னோடய பிரதர் தாங்க செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் பிரதர் செஞ்ச சாப்பாடை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பிரதர் பண்ண சாப்பாடை இப்போ மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.